हाय फ्रेंड्स, इनकी நம்ம फर्स्ट स्टैंडर्ड फर्स्ट लेसन पापोमा बुक வந்து சாரங்கி புக்ல இருந்து फर्स्ट स्टैंडर्ड फर्स्ट लेसन मीना का परिवार பார்க்கலாமா? வாங்க லெசன் குள்ள போலாம். मीना के परिवार में 7 लोग हैं. அப்படினா மீனாவோட குடும்பத்துல 7 பேர் இருக்காங்களா? 7னா 7 பேர் 7 பேர் இருக்காங்களா? उसके दादा दादी माता पिता अदाद ग्रैंडफादर ग्रैंडमदर मदर फादर ताता பாட்டி அம்மா அப்பா இருக்காங்க. யாரோட ஃபேமிலில? மீனாவோட ஃபேமிலில இருக்காங்க. चाचा मीना और उसका छोटा भाई. चाचाना अंकल சித்தப்பா, அப்புறம் மீனா மீனாவுடைய சின்ன தம்பி. छोटा भाईனா சின்ன தம்பி இருக்காங்க. வாங்க இந்த ரெண்டு சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். मीना के परिवार में 7 लोग हैं. उसके दादा दादी माता पिता चाचा मीना और उसका छोटा भाई. उसका छोटा भाई दिवाकर. அந்த சின்ன பையனோட பேர் என்ன? திவாகர். திவாகர் 3 साल का है. திவாகர்ங்கிற பையன் வந்து 3 வயசு. அந்த பையனுக்கு 3 வயசு ஆகுது. ஓகே. वह बहुत नटखट और चुलबुला है. அவர் ரொம்ப ஆக்டிவாவும் ரொம்ப நாட்டி ரொம்ப குறும்புத்தனமான பையன். யாரு? திவாகர். திவாகர் தம்பி மீனாவோட குட்டி தம்பி. வாங்க இந்த சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். दिवाकर 3 साल का है. वह बहुत नटखट और चुलबुला है. वांग इन द पैसेज फर्स्ट लेंद पाकलाम. मीना के परिवार में 7 लोग हैं. उसके दादा दादी माता पिता चाचा मीना और उसका छोटा भाई दिवाकर. दिवाकर 3 साल का है. वह बहुत नटखट और चुलबुला है. मीना को अपने भाई के साथ அப்படினா மீனாக்கு வந்து அவனோட தம்பியோட खेलने में बहुत आनंद आता है. விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? மீனாக்கு. யாரோட விளையாட பிடிக்கும்? அவங்க தம்பியோட விளையாட ரொம்ப பிடிக்கும். दिवाकर बाकर कमरे के किवाड़ के पीछे. அப்படினா दिवाकर बाकरனா ஓடி போய், கம்ரேனா ரூம்ல, किवाड़ के पीछे ஏதாவது ஒரு கார்னர்ல போய் ஒளிஞ்சுக்கறானா. மீனா उसे ढूंढ लेती है. तो மீனா வந்து அந்த குட்டி பையனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் वो जोर जोर से हंसता है. அவன் ரொம்ப சத்தமா हंसता है ना, சிரிக்கிறானா. மீனா को अपने भाई के साथ खेलने में बहुत आनंद आता है. दिवाकर भागकर कमरे के किवाड़ के पीछे छिप जाता है. मीना उसे ढूंढ लेती है तो वह जोर जोर से हंसता है. यार சிரிக்கிறா? தம்பி. யாரோட தம்பி? மீனாவோட தம்பி. மீனாவோட தம்பி பேர் என்ன? दिवाकर. मीना उसे गिनती सिखाती है. மீனா வந்து அவனுக்கு, யாருக்கு? தம்பிக்கு गिनतीனா நம்பர்ஸ், सिखाती है ना சொல்லி தராங்க. दिवाकर कहता है 1 2 3 4. அப்படின்னா திவாகர் என்ன சொல்றான்? 1 2 3 4. 1 1 2 2 3 3 4 4 அப்படின்னு அவன் சொல்றான். तो मीना कहती. அப்ப மீனா சொல்றா, चाचा जी हमको करते प्यार. அதாவது அந்த குட்டி பையன் 1 2 3 4 சொன்னோனே அந்த மீனா என்ன சொல்றான்? चाचा जी हमको करते प्यार. சித்தப்பா நம்மள ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்றான். तभी चाचा जी आ जाते हैं. அது அப்பவே சித்தப்பா வந்துடுறாரு. और दिवाकर को गोद में उठा लेते हैं. அந்த சித்தப்பா வந்தோனே அந்த திவாகர் என்ன பண்றாரு? இப்படி தூக்கி கொஞ்சறாரு. வாங்க இந்த पैसेज फर्स्ट இருந்து பார்க்கலாம். मीना उसे गिनती सिखाती है. दिवाकर कहता है 1 2 3 4. तो मीना कहती है चाचा जी हमको करते प्यार. तभी चाचा जी आ जाते हैं और दिवाकर को गोद में उठा लेते हैं. मीना चाचा जी और दिवाकर. அப்படின்னா மீனா பையன் திவாகர், மீனாவோட குட்டி தம்பி, அப்புறம் சாச்சாஜி சித்தப்பா बरामदे में जाते हैं. बरामदेना गार्डन. அந்த गार्डनல கிட் போறாங்க. जहां दादी और माँ फल काट रही हैं. அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மாவும் பாட்டியும் फल काट रहे हैं. அப்படின்னா फ्रूट्स கட் பண்ணிட்டு இருக்காங்க. मीना के पिता और दादाजी. மீனாவுடைய அப்பாவும் தாத்தாவும் गमलों में पानी दे रहे हैं. அப்படின்னா ஃப்ளவர் பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. मीना चाचा जी और दिवाकर बरामदे में जाते हैं जहां दादी और माँ फल काट रही है. मीना के पिता और दादाजी गमलों में पानी दे रहे हैं. थोड़ी देर में माँ सबको फल देती है. कुछ நேரத்துல அம்மா வந்து எல்லாருக்கும் फलना फ्रूट्स देती हैं. அப்படின்னா கொடுக்கறாங்க. सब लोग मिलजुल कर खुशी से எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா फल खाते हैं. फ्रूट्स சாப்பிடுறாங்க.
और आपस में बातें करते जाते हैं. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்ல. ஸ்கூல்ல நடந்தது நீங்க சொல்வீங்க, ஆஃபீஸ்ல நடந்தது அப்பா சொல்லுவாங்க, வீட்டுல நடந்தது அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டே சாப்பிடுவோம்ல, அது மாதிரி அவங்களும் பேசிட்டே சாப்பிடுறாங்க. கித்தனா பியார் பரா ஹை, எவ்வளோ அஃபெக்ஷனான ஃபேமிலி. மீனாவோட குடும்பம் வந்து எவ்வளோ அஃபெக்ஷனடா இருக்கு அப்படின்றாங்க. வாங்க இந்த பேசேஜை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். थोड़ी देर में माँ सबको फल देती है. सब लोग मिलजुल कर खुशी से फल खाते हैं और आपस में बातें करते जाते हैं. कितना प्यार भरा है मीना का परिवार. இந்த லெசனை எழுந்தவங்க நேம் வந்து மாலதி தேவி. இஸ் கஹானி மே கौन कौन है அப்படின்னா, கஹானினா கதை. இந்த கதையில யார் யார் இருக்கா, அதுக்கான ஆன்சர் என்ன? இஸ் கஹானி மே தாதா, दादी, माता, पिता, चाचा, मीना और उसके छोटे भाई. सेकंड क्वेश्चन என்னன்னா, மீனா के भाई का नाम क्या है? மீனாவோட தம்பியோட பெயர் என்ன? ஆன்சர் என்னது? மீனா के भाई का नाम दिवाकर है. மீனாவோட தம்பியோட பெயர் என்னது? திவாகர். आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் எங்க ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. हमारे घर में रसोई घर और चारपाई के नीचे छिप सकते हैं. நம்ம வீட்டில் ரசோய் கர்னா கிச்சன் அண்ட் சார்பாய்க்கு நீச்சனா கட்டில் கீழே ஒளியலாம் அப்படின்னுங்கிறத சொல்றாங்க. வாங்க இந்த क्वेश्चन आंसर திரும்ப ஹிந்தியில் மட்டும் பார்க்கலாம். इस कहानी में कौन कौन है? इस कहानी में दादा, दादी, माता, पिता, चाचा, मीना और उसके छोटे भाई हैं. क्वेश्चन नंबर 2, मीना के भाई का नाम क्या है? मीना के भाई का नाम दिवाकर है. क्वेश्चन नंबर 3, आप अपने घर में कहाँ कहाँ छिप सकते हैं? हम अपने घर में रसोई घर और चारपाई के नीचे छिप सकते हैं. கொஷின் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் அங்கே வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.